ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூலில். ஸோ மார்னிங் தோசையும் சட்னி சாப்பிட்டுட்டு எக்ஸாம் நடக்குது. ஆஃப் இயர்லி எக்ஸாம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் அவனுக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் சாப்பிட போகிறான் அவன். ஸோ அவனுக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆயிலில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே இது கொஞ்சமாக கடாயில் உப்பு அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காயை வேப்புடு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பும் தனி மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா எல்லா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. என்றைக்குனா ஒரு நாள் இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை சாப்பிட்லாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரைஸு ப்ளஸ் பீர்க்கங்காய் கடைஞ்ச வச்சுருக்கேன் நான். ஸோ பீர்க்கங்காய் கடையலாம், துவையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது பீர்க்கங்காயில். இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த வெண்டைக்காய் பொரியல். உப்பு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு இறக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பீர்க்கங்காய் கடையில் சொன்னேன்ல, இதுதான் பீர்க்கங்காய் கடையில். இதில் ஆனியன், டொமேட்டோ, வரமிளகா இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டால் அதுவும் சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் இந்த கடையிலும் ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல் தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ வினி பார்த்தீங்கன்னா 12:30 ஸ்கூல்லேருந்தே வந்துட்டான். ஸோ அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டியாச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டோம். தேங்க்யூ, பாய்.